நன்றிகிறோம். நல்லவரே மகு சோதரம் 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 கிருபை நிறைந்தவரே மகு சோதரம் 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 மகிமையானவரே மகு சோதரம் 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 மகிமை நிறைந்த தேவனே மகு சோதரம் சோதரங்கள் பரிசுத்த ராஜாவே மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் எங்கள் ராஜாதி ராஜாவே மகு சோதரம் 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 எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மகு சோதரம் 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 கிருபை நிறைந்தவரே மகு சோதரம் 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 மகிமையானவரே மகு சோதரம் 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 இயேசுவே மகு சோதரம் 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 எங்கள் அன்பின் ஆண்டவரே மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் எங்கள் அன்பின் தேவனே ஹல்லேலூயா 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 ஏசப்பா மகு சோதரம் 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 இயேசுவே மகு சோதரம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம்
பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே தூற்றும் மாந்தர்கள் நடுவில் எந்தன்னை தேற்றிட வந்திடுவான் தூற்றும் மாந்தர்கள் நடுவில் எந்தன்னை வந்திடுவான் கால் தளரும் வேளைதனில் ஊன்றிகொள்ளாகிடுவான் கால் தளரும் வேளைதனில் ஊன்றிகொள்ளாகிடுவான் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவ காலமெல்லாம் நத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கு காவல்லவர் நான் உடல் உயிரவரே எந்தனுக்கு காவல்லவர் நான் உடல் உயிரவரே நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் ஹல்லேலூயா 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 நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே मैं நன்றியோடு மை துதித்து நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா स्तुति करते परमेश्वर आपको धन्यवाद के साथ स्तुति करते ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி சேர்ந்து इस शाम के समय पर आपके बच्चों आपके सम्मुख पर इकट्ठे होकर உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपकी गीत गाकर आपकी महिमा करने के உம்மை लिए ஆராதிக்கும்படியாக आपकी आराधना करने के உம்முடைய लिए வார்த்தைகளை கேட்கும்படியாக आपके वचनों को सुनने के लिए எங்களுக்கு தந்ததான நல்ல நேரத்துக்காக தருணத்துக்காக मैं நன்றியோடு மை துதித்து நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே हमारे लिए दिए हुए अच्छे वक्त और समय के लिए आपको இந்த धन्यवाद பைபிள் ஸ்டடி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே परमेश्वर इस बाइबल स्टडी को आप आशीर्वाद कर दीजिएगा இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக इस यूट्यूब के द्वारा देखने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो இந்த நாட்களில் நாங்கள் சத்தியத்தை அறிந்து इन दिनों पर हम सत्य को जानकर இன்னும் நாங்கள் உண்மையிலே வளரும்படியாக और भी तुझ पर बढ़ने के लिए இன்னும் உண்மையிலே நாங்கள் பரிசுத்தம் அடையும்படியாக और भी तुझ पर पवित्र होने के உம்முடைய लिए நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக आपके अनंत जीवन को पाने के ஒரு लिए விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக एक छुटकारे की जीवन ஒரு बिताने के ஜெயமுள்ள लिए வாழ்க்கை வாழும்படியாக एक की जय की जीवन ஒரு गुजारने के लिए சுகமான வாழ்க்கை வாழும்படியாக एक सुख की जिंदगी बिताने के கர்த்தர் लिए ஒவ்வொரு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर हर एक को कृपा देकर चलाइएगा கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இந்த நம்முடைய தெய்வீக பிரச்சனைகளோடு கடந்து கர்த்தரங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் इस प्रार्थना के शुरू से लेकर अंत तक परमेश्वर की उपस्थिति हमारे साथ बने रहने दो எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தருவீராக सारी रुकावटों को बदल कर உம்முடைய दो சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்
ஆசீர்வதியும். आपके चरणों तले बैठे हुए हर एक बच्चों को आशीर्वाद करो। உம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தேவன், हर एक के हृदय को जांचने वाला உம்முடைய परमेश्वर, இருதயத்தின் வாஞ்சையை அறிந்த தேவன், हर एक के हृदय को जानने वाला परमेश्वर, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். हर एक के जीवन पर भलाई को आज्ञा दीजिएगा। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு வழி நடத்துவீராக. लगातार पवित्र आत्मा जी हमें चलाओ। எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். हम अपने आप को दीनता कर कर आपके हाथों पर देते இயேசுவின் हैं। நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छा पिता। ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல்கள் புத்தகத்தில் பாடல் நம்பர் 338 ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் படலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடு
सोदरम 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 सोदरम। प्रेयर गार्डन में गीत नंबर 26। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे। आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। शांति दाता आप ही तो है, सर्वशक्तिमान आप ही तो है। शांति दाता आप ही तो है, सर्वशक्तिमान आप ही तो है। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। चमत्कार करते आप ही तो है, सम्मति देते आप ही तो है। चमत्कार करते आप ही तो है, सम्मति देते आप ही तो है। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। माता पिता आप ही तो है, देते सहारा आप ही तो है। माता पिता आप ही तो है, देते सहारा आप ही तो है। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। तब में उजाला आप ही तो है, मुक्ति के दाता आप ही तो है। तब में उजाला आप ही तो है, मुक्ति के दाता आप ही तो है। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। मेरी हितैषी आप ही तो है, मेरी आशा आप ही तो है। मेरे हितैषी आप ही तो है, मेरी आशा आप ही तो है। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे। आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। यीशु आप रहेंगे साथ, हम कभी ना होंगे निराश। हमसे प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல ஆண்டவரே மகு சோதரம் 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 எங்கள் அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் நல்லவரே மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் நன்மைகளின் நாயகரே மகு சோதரம் 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 சோதரங்கள் சர்வ வல்லவரே மகு சோதரம் 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 உன்னதமானவரே மகு சோதரம் 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 உயர்ந்தவரே மகு சோதரம் 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 சோதரம்
இயேசுவே ஹalleluya 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 ஏசப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் நாதா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் மகிமையின் தேவனே. ஹalleluya 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 ஏசப்பா மிகு தோத்ரம் 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 நீங்கள் தேவனே. ஹalleluya 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 ஏசப்பா மிகு தோத்ரம் 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 அன்பின் தேவனே. ஹalleluya 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 இயேசுவே மகு தோத்ரம் 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 ஹalleluya 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 இயேசுவே மகு ஸ்தோத்ரம் 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 எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. அல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. मेरे मसीहा को आराधना, जीवन दादा की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दादा की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. शक्ति दादा की आराधना, मुक्ति दादा की आराधना. शक्ति दादा की आराधना, मुक्ति दादा की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना में. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. पवित्र दिल से आराधना में, प्रेमी मन से आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. आराधना गो आराधना, गोदावनीश की आराधना. பிதாவே ஆராதிக்கினோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கினோ. ஆவியானவரே அன்பு செய்கினோ. ஆவியானவரே அன்பு செய்கினோ. ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம், அன்பு செய்கினோம். உம்மை ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம், அன்பு செய்கினோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம், அன்பு செய்கினோம். உம்மை ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம், அன்பு செய்கினோம். மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆமே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம். Glory Lord, செய்கினோம். உம்மை ஆராதிக்கினோம், ஆர்ப்பரிக்கினோம், அன்பு செய்கினோம்.
பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே ஆமே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின் கோரிடலாம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் எங்கள் ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரப ஷபல ரப திய ரப ஓரியா ரபு ஷபல ரப திய ரப ரப உரமகியா நம சன மரியா ரபல ரப ஹல்லேலூயா 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 ஏசப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே स्तुति करते हैं अच्छे परमेश्वर உம்மை நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो ஆண்டவரே மட்டுமாக அந்த பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தீர் अब तक परमेश्वर इस गीतों के भागों को आशीर्वाद किए ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் लगातार आपके वचनों के लिए हम बाट जोते हैं வேதத்திலுள்ள மகத்துவங்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் आपके शास्त्र पर रहने वाले महत्व को आप प्रकट कर दीजिएगा நாட்களே ஒவ்வொரு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு इन दिनों पर हर एक लोग आपके वचनों को सुन உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக आपके वचनों पर रहने वाले जीवन को प्राप्त करने के உம்முடைய लिए வார்த்தையில் இருக்கிறதான நன்மைகளை ஆசீர்வாதங்கள் நாட்களில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக आपके वचनों पर रहने वाले भलाई और आशीर्वादों को आजादी करने के लिए கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर की आत्मा जी हर एक के साथ बातें करो எங்களை தாழ்த்தி தருகிறோம் हम अपने आप को नम्रता करते हैं இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छा पिता ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக परमेश्वर की पवित्र नाम की महिमा हो கர்த்தர் நல்லவர் परमेश्वर भला है அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்போது அவர் நல்லவராகவே இருக்கிறார் उस पर भरोसा करने वाले बच्चों के लिए वो भला है அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல वो हमें कभी त्यागने वाला परमेश्वर नहीं அவர் இன்றைக்கு நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் वो आज भी हमारे लिए वो काफी है உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் इस संसार पर कुछ भी क्यों ना हो தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே पर இருக்கிறார் परमेश्वर अपने बच्चों के लिए वो अच्छा और भला தேவன் है தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் परमेश्वर अपने बच्चों के लिए वो काफी परमेश्वर है வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் शास्त्र में से एक वचन को पढ़ेंगे எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன் इब्रानियों की पुस्तक 1 अध्याय उसकी 7वां वचन தேவ தூதரை குறித்தோ परमेश्वर के फरिश्ते को தம்முடைய தேவ தூதர்களை காற்றுகளாகவும் अपने फरिश्ते को हवा के रूप पर தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் अपने सेवक को वो अग्नि की ज्वाला बनाता என்று சொல்லியிருக்கிறது इस प्रकार लिखा है தேவ தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது परमेश्वर की फरिश्ते के बारे में शास्त्र बताता है அவர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறார் उनको वो एक पवन के रूप पर रखा है ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் वो अपने सेवक को आग की ज्वाला रखा है காற்றுகளாக வைத்திருக்கிறார் என்றால் हवा के रूप पर रखा बोले தேவதூதர்கள் तो ஆவியாக இருக்கிறார்கள் वो आत्मा के एक दूतों की तरह है இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்பிரிட் போட்டிருக்கு और अंग्रेजी बाइबल पर वो आत्मा ऐसा करके लिखा है ஊழியக்காரர்கள் ஃப்ளேம் और सेवक ஃபயர் लोग ஃப்ளேம் ஃபயர் கொடுத்து धधकती हुई आग के समान लिखा है தேவ தூதர்களை அவர் காற்றுகளாக ஆவியாக வைத்திருக்கிறார் वह स्वर्ग दूतों को वो एक आत्मा के रूप में रखा है ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக ஆக்கவும் செய்கிறார் और अपने सेवक को धधकती हुई आग बनाता है எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம் इब्रानियों की 1 अध्याय 14 वचन पर पढ़ते हैं ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக जो उद्धार पाने वाले के लिए सेवा करने को ஊழியம் செய்யும்படிக்கு
वो सेवा करने को அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியா இருக்கிறார்கள் அல்லவா? वो भेजी जाती है, क्या वे सब सेवा टल करने वाली आत्माएं नहीं? அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் பணிவிடை தூதர்களை வைத்திருக்கிறார். परमेश्वर उद्धार पाने वालों के लिए सेवा करने के लिए अपने सेवा टल करने वाली आत्माएं रखा है। ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பணிவிடை தூதர்களை வைத்திருக்கிறார். जो अपने उद्धार को पूरा करने के लिए प्रयास करते हैं उनके लिए प्रभु सेवा टल करने वाली आत्माएं रखा है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए हैं, அந்த ரட்சிப்பு இன்னும் முழுவதுமாக நிறைவேறவில்லை. उस उद्धार अब तक पूरा नहीं हुआ है இன்னைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். और आज भी हम उद्धार पाते हुए हैं। முடி பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். जो अंत तक स्थिर खड़ा रहेगा वही उद्धार पाएगा। அப்ப நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். तो इसका मतलब हर एक दिन हमारा उद्धार पूरा होने के लिए हमको प्रयास करना पड़ेगा। அநேக ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். आज कई लोग उद्धार पाकर पीछे हट जाते हैं। அந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவதில்லை. उस उद्धार पूरा होने के लिए वो अपने जीवन पर प्रयत्न नहीं करते। ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, पर शास्त्र हमें बोलती है ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு उद्धार को जो पाने वाले हम लोगों को தேவன் பணிவிடை தூதர்களை வைத்திருக்கிறார். परमेश्वर सेवा टल करने वाली आत्माएं रखा है। அதனால் இப்ப இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? तो इतनी बड़ी उद्धार के लिए अगर हम उसका चिंतित न करेंगे तो आने वाले दंड से कैसे बचेंगे? தேவன் நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பை நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். इसलिए परमेश्वर दिए हुए उस उद्धार को पूरा करने के लिए हर एक दिन प्रयास करना है। இந்த ரட்சிப்பு நிறைவேற விடாதபடிக்கு சத்ரு பல விதங்களின் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கொண்டு வரலாம். इस उद्धार को पूरा नहीं करने देने के लिए शैतान कई प्रकार की रुकावट को लेकर आ सकता है। அதற்காக தான் நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் பணிவிடை தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर हमारी सेवा टल करने के लिए आत्माएं दिए हैं। ஆகினால் நம்முடைய தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். इसलिए परमेश्वर दिए उद्धार को हर एक दिन हमको पूरा करना है। ஒவ்வொரு நாளும் தேவனை நேசிக்க வேண்டும். हर एक दिन परमेश्वर से प्रेम करना है। ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். हर एक दिन हम पवित्र जीवन बिताना है। ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். हर एक दिन उसके शास्त्र के वचन को पढ़ना है। ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். हर एक दिन हमको प्रार्थना करना है। தேவனுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर की संगति पर बने रहना है। தேவனுடைய அன்யோன்யத்திலே நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर की एकता पर हम बढ़ना है। அப்போ அதற்காகவே தேவன் நமக்கு பணிவிடை செய்ய தூதர்களை நமக்கு தந்திருக்கிறார். इसके लिए ही हमारी सेवा टल करने के लिए परमेश्वर अपनी आत्माएं दिए हैं। ஆகினால நான் ரட்சிக்கு நிறைவேற என்னால முடியாது என்று நாம் ஒவ்வொரு நினைக்க கூடாது. तो इसलिए हम में से कोई नहीं ये सोचना कि मेरा उद्धार कभी पूरा नहीं हो सकता। என்னால வாழ முடியாது, கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாது, मुझसे एक मसीह की जिंदगी बिता नहीं सकता हूँ என்று நான் பின்வாங்கி போக கூடாது. इस प्रकार बोलकर हम पीछे नहीं हटना है। ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்கு जो उद्धार को पाने वाले हैं ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் பணிவிடை தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். वो सेवा करने के लिए भेजी जाती है क्योंकि सेवा टल करने वाली आत्मा है। இந்த தூதர்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். और इस फरिश्ते को हम अपने जीवन पर उपयोग करना चाहिए। தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற ஒவ்வொரு நாள் பிரயாசப்படும் பொழுது परमेश्वर दिए हुए उस उद्धार को हर एक दिन पूरा करने के लिए जब प्रयास करोगे, பிரயாசப்படுகிறவர்களுக்கு जो लोग उसके लिए प्रयास करेंगे, தேவன் நம்முடைய பணிவிடை தூதர்கள் நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर सेवा टल करने की आत्माएं रखे हैं। ஆகினால் இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாள் பிரயாசப்படணும். तो इसलिए इस उद्धार पूरा होने के लिए हम प्रयास करना है। ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் என்று அப்படியே விட்டுவிடக் கூடாது. हम कभी ना कभी उद्धार पाए थे इसलिए आप छोड़ नहीं देना। ஒவ்வொரு நாள் அதற்காக பிரயாசங்களை எடுக்க வேண்டும். हर एक दिन उसके लिए हमको प्रयत्न करना है। தேவன் நமக்கு பணிவிடை செய்யறதுக்கு தூதர்களை தந்திருக்கிறார். परमेश्वर हमारी सेवा टल करने के लिए आत्माएं दिए हैं। நமக்கு ஊழியம் செய்யும்படியாக பணிவிடை தூதர்களை தந்திருக்கிறார். हमारी सेवा करने के लिए परमेश्वर आत्माएं दिए हैं। அவர்கள் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிறவர்களா हमारे இருக்கிறார்கள். जीवन पर कई प्रकारों पर परमेश्वर हमारे लिए मदद करते हैं। 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 34वां भजन संहिता 7वां वचन पर जब पढ़ोगे, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். परमेश्वर को भय मानने वाले को परमेश्वर के फरिश्ते घेर लेते हैं। கர்த்தருடைய தூதன் परमेश्वर का அவருக்கு फरिश्ता பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். उसको डरने वाले के लिए वो घेर लेता। நம்மை பராமரிக்கும் பொறுப்பை தேவன் தேவ தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். हमें तसल्ली या हमारी देखभाल करने के लिए परमेश्वर फरिश्तियों के हाथ पर दिए हैं। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும்
பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். उद्धार पाने वाले बच्चों के लिए परमेश्वर का दूत छावनी किए हुए उनका बचाता है। நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் தீமைகள் வரும் பொழுது जब हमारे जीवन पर कई प्रकार की मुसीबत आती है, நம்மை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி விடுகிறார்கள். हमको घेर कर वह अपना छावनी डालकर बैठ जाते हैं। நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்கள். हमारे जीवन पर आने वाले सारी मुसीबतों से छुड़ाते हैं, ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார்கள். हमारे विपत्तियों से छुड़ाते हैं, வியாதியிலிருந்து விடுவிக்கிறார்கள். हमारे बीमारियों से छुड़ाते हैं, வறுமையிலிருந்து விடுவிக்கிறார்கள். हमारे गरीबी से छुड़ाते हैं। அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகளை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது. तो इसलिए हमारे जीवन पर विपत्तियों को देखकर डर नहीं जाना। தேவன் நமக்கு நம்மை பாதுகாக்கும்படியான தேவதூதர்களை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारी रक्षा करने के लिए अपने फरिश्ते रखे हैं। பாருங்கள், தானியேலுக்கு ஒரு ஆபத்து வந்தது. जब दानियल के जीवन पर एक विपत्ति आया, தேவதூதன் அங்க சிங்க கபிகளை இறங்கி தானியேல் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டா. परमेश्वर का दूत उस मांद पर उतरकर सिंहों के मुंह को बांध दिया, தானியேலை விடுவித்தார். दानियल को छुड़ा लिया। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கள் வாழ்க்கையில் அக்னி, शाद्राक मेशक ने आबेदनेगो उनके जीवन पर आग की परीक्षा, அக்னி அவர்களை சூழ்ந்து கொண்டது. आग उनको घेर लिया। தேவதூதர்கள் பாளையம் இறங்கினார்கள். परमेश्वर के फरिश्ते छावनी डाल दिए, அக்னிக்குள்ள பாளையம் இறங்கி आग के अंदर छावनी डालकर அக்னி உக்கிரகத்தை தணித்து போட்டு आग की जो उष्म को भस्म அந்த करके மூன்று பேரை அவர்கள் விடுவித்தார்கள். उन तीनों को छुड़ाकर बाहर लाए। ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ வேண்டும். इसलिए हर एक दिन प्रभु का डर मानकर डर कर जीना है। நாம் பெற்றுக்கொண்டதான் ரட்சிப்பை இழந்து விடக் கூடாது. हम पाए हुए उस उद्धार को खो नहीं जाना है। ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு வாழ வேண்டும். हर एक दिन प्रभु की डर मानने की डर से जीना है। ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். उसके उद्धार पर हर एक दिन बने रहना है। தேவன் நமக்கு பணிவிடை செய்யுந்தான தூதர்களை தந்திருக்கிறார். परमेश्वर हमारी सेवा करने के लिए वो अपने फरिश्ते को रखे हैं, நம்மை பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். और हमारी जो रक्षा करने की जिम्मेदारी परमेश्वर अपने फरिश्तों को दिए हैं। நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால், यदि हमारे जीवन पर कोई विपत्ति आ जाए, தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி விடுகிறார். परमेश्वर का फरिश्ता हमारा आस पास पर वो छावनी डालकर बैठ அந்த जाता है। தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்கள். उस बुराइयों से हमें बचा அந்த लेता, தீமையிலிருந்து நம்மை தூக்கி அடிக்கிறார்கள். उस बुराइयों से हमें उठा लेते। 91 சங்கீதம் 11 வசனம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 91 उसका 11-12 जब पढ़ोगे, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி तेरे मार्गों पर तेरी रक्षा करने के உனக்காக लिए தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். तेरे लिए अपने फरिश्ते को आज्ञा देंगे। உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு तेरा पैर पत्थरों पर ठोकर नहीं அவர்கள் खाना உன்னை है। தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு वो போவார்கள். लोग अपने हाथों पर तुझे उठा लेंगे। பாருங்கள், தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर के फरिश्ते को आज्ञा दिए, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை उद्धार पाए हुए प्रभु के அவருடைய बच्चों को, வழிகள் எல்லாம் நீ காக்க வேண்டும். उसके सारे मार्गों को रक्षा करना அவருடைய है। பாதம் கல்லில் இடராதபடிக்கு उनके पैर ठोकर नहीं खाना है, அவர்களை தம்முடைய கைகளில் நீ ஏந்தி கொண்டு போக வேண்டும். और तुम लोग उनको अपने हाथों पर उठा लेना நான் है। போகும் பாதையிலே கல்லுகள் காணும் இருக்கும் பொழுது, यदि हमारे जाने वाले मार्ग पर पत्थर हो तो, முள்ளுகள் இருக்கும் பொழுது, कांटे हो तो भी, மேடுகள் இருக்கும் பொழுது, या ऊपरी स्थान हो तो भी, பள்ளங்கள் இருக்கும் பொழுது, या घाट आए तो भी, தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்களா? परमेश्वर के दूत क्या करते, அவர்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்களாம். वो अपने हाथों हाथ उठा लेते, அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். वो अपने हाथों पर उठा लेंगे। அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படியாக தேவன் செய்கிறார். उनके हाथों पर उठा लेने के लिए परमेश्वर क्रिया करते। அப்ப நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், तो परमेश्वर हमारे पैर पत्थरों पर हम ठोकर नहीं खाना है, தேவ तो தூதருடைய பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு நாள் வேண்டுமானால், परमेश्वर के फरिश्ते की रक्षा हरदम चाहिए। तो தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. प्रभु के साथ रहने वाली संगति नहीं छोड़ो। தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर के साथ रहने वाली उस संगति को कभी नहीं छोड़ो। ஜெப வாழ்க்கை விட்டு விடக்கூடாது. प्रार्थना की जिंदगी न छोड़ो, வேத வாசிப்பை விட்டு விடக்கூடாது. शास्त्र को पढ़ना न பரிசுத்த छोड़ो, ஜீவியத்தை விட்டு விடக்கூடாது. पवित्र जिंदगी न छोड़ो, விசுவாச வாழ்க்கை விட்டு விடக்கூடாது. विश्वास की जीवन न छोड़ो, தேவ அன்பை விட்டு விடக்கூடாது. परमेश्वर के प्रेम की जिंदगी न சோர்வு छोड़ो। அசதிக்கு பின்மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. निराश उदास आपके जीवन पर जगह नहीं दे। ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும், பெருக हर एक வேண்டும், दिन पर परमेश्वर के साथ जो संगति तुमने रखे उस पर बढ़ते जाओ, நிலைத்திருக்க வேண்டும். आप उस पर बने रहते रहो। தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக परमेश्वर இருக்கிறார். अपने फरिश्ते को भेजकर हर एक दिन परमेश्वर हमें रक्षा करेगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार 18वां अध्याय के 10वां वचन जब पढ़ोगे, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். इस छोटों पर किसी को अपमान रीति पर न सोचो, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பிதா பரம
பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். और इनके लिए जो रखे हुए फरिश्ते वो हर दम मेरे पिता के चेहरे को स्वर्ग पर दर्शन देते हैं. என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். फिर से मैं कहता हूँ, தேவன் நம்மை மட்டும் நம்மை பாதுகாக்கிற மாத்திரமல்ல, परमेश्वर रक्षा केवल नहीं करते, மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களா இருக்கிறார். वह दूसरे के ऊपर भी ख्याल रखता है. மற்றவருடைய விஷயத்துல நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். हाँ, इसलिए हम दूसरों के विषय पर हम बहुत सावधान रहना இந்த है. சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. छोटों में से किसी को भी अपमान रीति पर न सोचना. அவர்களுக்குரிய தேவதூதர் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். उसके लिए रखे गए हुए फरिश्ते हर समय पिता को वह स्वर्ग पर दर्शन करते हैं. பூமியில யாரையும் நான் அற்பமாக எண்ணக்கூடாது. इस पृथ्वी पर हम किसी को अर्प रीति न सोचो. மனசுல கூட எண்ணக்கூடாதாம். मन पे भी नहीं सोचना, சிந்தையில கூட எண்ணக்கூடாதாம். विचार में भी नहीं करना है. மற்றவங்களை நாம் கனமாய் நினைக்க வேண்டும். दूसरों को आदर के साथ देखना है. சிறியவன் என்றால் छोटा बोले तो நம்மை விட தாழ்ந்தவர்கள், हमसे भी नीचे, நம்மை விட படிப்பில் குறைந்தவர்கள், हमसे भी पढ़ाई पर कम, நம்மை விட மற்ற எந்த ஒரு காரியத்திலும் குறைந்தவர்கள், हमसे भी और कई बातों पर कम, அவர்களை அற்பமா நினைக்க கூடாது. उनको अर्प नहीं सोचना, அவங்களை துக்கப்படுத்த கூடாது. उनको दुख नहीं देना, அவங்களை வேதனைப்படுத்த கூடாது. उनको वेदना नहीं அவங்களை पहुंचाना, கண்ணீர் வடிக்க கூடாது. उनको आंसू बहाना नहीं रखना, அவங்களை கிண்டல் கேலி பண்ண கூடாது. उनको ठट्टा या मजाक नहीं करना, அற்பமா எண்ணக்கூடாது. उनको अपमान के रीति पर नहीं देखना. அப்படி யாராவது நம்ம அற்பமா நினைச்ச ஏதா பண்ணுனா, यदि ऐसा हम सोचे किए होंगे, உடனே தேவதூதர்கள் परमेश्वर के फरिश्ते பரலோக பிதாவின் சமூகத்திலே போய் वो स्वर्ग पर रहने वाले उस पिता को கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. वो जाकर उनके बारे में बताएंगे, इन्नारू अल्पमा एन्नांग, इन्होंने इनके बारे में अर्प और तुच्छ रीति पर सोचा, अल्पमा பேசினாங்க, वह अर्प रीति पर बोल दिए. தேவனிடத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். इस प्रकार परमेश्वर के पास वो बोलेंगे. அவர்களுக்குரிய தேவதூதன் और उनकी जो फरिश्ते எப்போதும் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். हर समय परमेश्वर के पिता को वो दर्शन करते हैं, தேவனை தரிசிக்கிறார்கள். परमेश्वर को दर्शन देते தேவனுடைய हैं, சமூகத்துக்கு போகிறார்கள். प्रभु के सम्मुख पर जाकर खड़े रहते हैं. அப்ப அவங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் போய் சொல்லுவாங்க. तो उनके जीवन पर होने वाली सारी बातों को जाकर बताएंगे. அதனால யாரையும் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. तो इसलिए हम किसी को तुच्छ नहीं बोलना है, அற்பமாட்டு என்ன எதுவும் செய்ய கூடாது. हम तुच्छ बातों को नहीं कहना है. அவர்களுக்குரிய தேவதூதன் பரமபிதாவிடத்திலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். और उनके लिए जो भी फरिश्ता नियुक्त किए वो जाकर पिता के पास बोलेंगे. ஆகினால யார் வெறுத்தாலும் யார் பகைத்தாலும் மறந்தாலும், इसलिए जो भी भूल गए, जो भी नफरत करे, जो भी विरोध करे, தேவதூதன் எப்போதும் परमेश्वर பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். हर समय वो जाकर पिता के चेहरे को दर्शन करते हैं. அவர்களுக்காக பரிந்துரைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். उनके लिए वो पिता के पास बोलते हैं. அப்ப மற்றவர்களுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். सो इसलिए हम दूसरे के विषय पर बहुत ही सावधान रहना है. யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. हम किसी को तुच्छ नहीं जानना, யாரையும் அற்பமா பேசக்கூடாது. किसी को अल्परीति पर नहीं बोलना, யாரையும் அற்பமா எதுவும் செய்யக்கூடாது. किसी को अपमान के तौर पर नहीं बोलना. சரி, இன்னும் வேதத்தில் நாம் பார்ப்போமேயானால், अगर और भी कई बातों को देखे, வேதத்தில் अनेक பரிசுத்தவான்களுக்கு தேவதூதர்கள் என்னெல்லாம் செய்தார்கள். शास्त्र पर और कई पवित्र लोगों के लिए परमेश्वर का फरिश्ते ने क्या मदद किया, क्या सहायता किया, ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். इसके बारे में हम लोग देखेंगे. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம். उत्पत्ति की किताब 28वां अध्याय उसके 11-12 पर जब पढ़ोगे, யாக்கோபு ஒரு இடத்தில் வந்து याकूब एक जगह पर आकर, சூரியன் அஸ்தமித்தபடியினால் वो सूरज अस्त हो गया, इसके लिए அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து वो रात को वहां पर ठहर कर एक पत्थर लेकर தன் தலை கீழ் வைத்து वो अपने सर के नीचे रखकर அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். वह लेटने के लिए वहां पर सो गया. அங்கே அவன் ஒரு சொப்பன கண்டான். वहां पर वो एक सपना देखा. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. एक सीढ़ी आकाश पर रखी गई है, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. और उसकी ऊपरी भाग जो है आकाश को छुआ था. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். और उस सीढ़ी से जो परमेश्वर के फरिश्ते ऊपर चढ़ना, नीचे उतरना था. எங்க நாம் பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி, याकूब एसाव से धोखा தகப்பனை देकर, ஏமாற்றி, अपने पिता को धोखा ஏசாவுடைய देकर, சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டு एसा के पहले लौटे पुत्र की सौभाग्य को पाकर, பின் ஏசாவுக்கு பயந்து एसा को डर कर தன்னுடைய மாமனாகி லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான். अपना ससुर जो लाबान के घर भाग जाता. போகிற பாதையிலே சூரியன் அஸ்தமித்து விட்டது. जाने के मार्ग पर सूरज अस्त हो गया. அப்பொழுது வனாந்தரத்திலே ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு तब राजस्थान पर एक पत्थर को लेकर தன்னுடைய தலை கீழ் வைத்து நித்திரை செய்தான். अपने सर के नीचे रखकर वो लेट गया. அப்பொழுதுதான் ஒரு சொப்பனம் एक காண்கிறான். सपना देखता है. வானத்துக்கும் பூமிக்கும் உடைய ஒரு ஏணி
வைக்கப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी के नीचे एक सीढ़ी रखी गई அதில் है, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். उसमें परमेश्वर के फरिश्ते उतरना चढ़ना था, அவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக அங்கே தேவதூதர்கள் ஏறுகிற இறங்கிறவங்க காண்கிறான். और उसको काम करने के लिए वहां पर ऊपर चढ़ना उतरना कर रहे थे। யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் याकूब की जिंदगी को देखते हैं, இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு தனித்து விடப்பட்ட நேரம். याकूब अब अपने जीवन पर अकेला रहने की एक ஒரு परिस्थिति, வெறுமையான நேரம், एक खालीपन की अनुभव, ஒன்றுமே இல்லாத நேரம், अब उसके जीवन पर कुछ भी नहीं है, யாருடைய ஆதரவும் இல்லாத நேரம், किसी की तसल्ली नहीं है, ஒரு கைவிடப்பட்டதான நேரம். अब उसके जीवन पर त्यागा हुआ समय। இந்த நேரத்துல अब इस वक्त में தன்னந்தனியா காட்டுல படுத்து கிடக்குறான். वो अकेला जंगल पर लेटा है, தேவதூதர்கள் ஏனில மேலும் கீழும் இறங்கிறதை அங்கே காண்கிறான். तब वो सीढ़ी पर परमेश्वर के फरिश्ते ऊपर चढ़ना उतरना इसे देखा उसने। தேவன் அதை அவனுக்கு காண்பிக்கிறார். परमेश्वर इस बात को उसको दिखाया அவனுடைய கண்கள் அதை காண்கிறது. और उसके आंखों ने भी इसे देखा। அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் वैसे हमारे जीवन पर தனிமையான நேரங்களிலேயும், हम जब अकेलापन के जिंदगी வெறுமையா पर, இருக்கிற நேரங்களிலேயும், हम खालीपन के जीवन पर, ஒன்றுமில்லாத நேரங்களிலேயும், जब हमारे पास कुछ भी नहीं होने के குறைவுள்ள कारण, நேரங்களிலேயும், जब घटी के समय पर, மற்றவர்களால் கைவிடப்பட்ட நேரங்களிலேயும், दूसरे के साथ द्वारा छोड़ा गया हुआ समय மற்றவருடைய पर, ஆதரவு இல்லாத நேரங்களிலேயும் दूसरे की कोई भी सहायता के बिगड़ रहने वाले समय पर, தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். परमेश्वर के फरिश्ते हमारी सहायता அங்கே करते அதற்கு हैं। மேல் நின்று விட்டு கர்த்தர் பேசுகிறார். वहां पर ऊपर खड़े रहकर परमेश्वर कुछ बोल रहा है। அந்த இடத்தை பார்த்து இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், उस जगह को देखकर याकूब कहता இது है, தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை ये परमेश्वर के घर के अलावा और कुछ नहीं हो सकता। என்று அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். उसका नाम उसने बेतेल कर नाम रखा। அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर अपने बच्चों को தனிமையான நேரங்களிலேயும், अकेला வெறுமையான நேரங்களிலேயும், खालीपन के समय पर, கைவிடப்பட்ட நேரங்களிலேயும் त्यागा हुआ समय पर தேவதூதர்களை நமக்கு பணிவிடை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். परमेश्वर के फरिश्ते को हमारी सहायता के लिए रखे हैं। வெறுமையாக கோலும் கையுமாக போன யாக்கோபு खाली हाथ जो लाठी गया हुआ इस याकूब 21 வருடங்கள் அங்கே லாபானுடைய வீட்டில் வேலை செய்கிறான். 21 साल वो लाबान के घर पर काम करता இரவு है। பகல் பாராது அயராது உழைத்து वो रात दिन देखता नहीं है, इतना मेहनत किया, அங்கே வேலை செய்கிறான். वहां पर वो काम करता है। அவன் மாமனார் பல முறை அவனை ஏமாற்றினார், उसका ससुर कई प्रकार पर कई समय पर அவரை धोखा दिया, வஞ்சித்தார். उसे धोखा दिए। ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு 2 பெரிய பரிவாளங்களை கொடுத்தார். फिर भी परमेश्वर ने उसे 2 बड़े झुंड दिए। இப்பொழுது அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். अब वो अपने खुद के देश पर लौट कर आ रहा था। அங்கே புறப்பட்டு போகும் பொழுதும் जब वहां पर हो रहा था, जा रहा था, வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் उत्पत्ति किताब 32वां अध्याय முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம். उसके पहले 2 वचन पढ़ते हैं। யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் याकूब जब अपना सफर किया, தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். परमेश्वर का दूत उसे आ मिले। யாக்கோபு அவர்களை கண்டபொழுது उनको देखते ही இது தேவனுடைய சேனை என்று சொல்லி याकूब ने कहा, ये तो परमेश्वर का दल है। அதற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். इसलिए उसने उस स्थान का नाम मकनाहिम रखा। பாருங்கள், देखो, லாபானால வஞ்சிக்கப்பட்டு, लाबान के द्वारा धोखा லாபானால ஏமாற்றப்பட்டு, लाबान के द्वारा धोखा खाकर இப்பொழுது நம்முடைய சொந்த தேசத்துக்கு இங்கே யாக்கோபு புறப்பட்டு अब போகிறான். उसके खुद के देश पर वो लौट कर आ रहा है। போகும்போது தேவதூதர்கள், अब जाते समय परमेश्वर के फरिश्ते, தேவதூதருடைய சேனையே அவனுக்கு பின்னால போகுது. परमेश्वर की सेना दल उसके पीछे जा रही है। அப்ப தேவதூதர்களை தேவன் நமக்கு துணையாக வைத்திருக்கிறார். तो ये सब बातों को देखकर हम ये जानना है कि परमेश्वर अपने फरिश्ते को रखा है, நமக்கு துணை दिया, செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். हमारी सहायता करने के लिए है। இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கலாம், ஏமாற்றலாம், ये संसार हमें धोखा देगा, பகைக்கலாம், வெறுக்கலாம். हमें नफरत करेगा, बैर ஆனால் करेगा, தேவன் தம்முடைய தூதர்கள் நமக்கு துணையாக தருகிறார். पर परमेश्वर अपने फरिश्ते को हमारे साथ देगा। பாருங்க, 1-2 தூதர்கள் வரல, 1-2 दूत नहीं आए, தேவனுடைய சேனை, परमेश्वर की बड़ी दल, தூதர்களுடைய சேனையே புறப்பட்டு வந்துட்டு. परमेश्वर की दल उसके पीछे आ गई। ஒரு சேனைக்கு एक दल बोले तो 66,666 தூதர்களை கொண்டதான் ஒரு சேனை. वो 66,66,000 तक है। ஒரு பெரிய படையே புறப்பட்டு வருது. एक बड़ी दल बोले तो बड़ी एक सेना है। அப்படி ஆண்டவரத்துல 66,666 பேரை கொண்ட इस प्रकार 66 लाख और 66,666 रहेंगे। 6,666 சேனைகள் இருக்குதான். तो इतने सारी सेना परमेश्वर के साथ है। கூட்டி பாருங்க, आप हिसाब लगा दो। 66,666 இன்று 66,66,000
6666 वो 6666 है। சீக்வல் டு போட்டு பாருங்க, अगर आप उसको हिसाब किताब लगाओगे, கோடி கோடி கோடியாட்டு வருது. इसका हिसाब करोड़ के ऊपर जा रहा है। கரோடு போல கரோடு 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 वो भी करोड़ से भी ज्यादा हो रही है। எழுதி பாருங்க, ஒரு 20 ஃபிகர் கிட்ட வருது. इसमें 20 अंग तक आती है। அவ்வளவு பெரிய தேவதூதர்களை சேனை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. तो इसका मतलब परमेश्वर के पास इतनी बड़ी सेना है। ஆகினால் நாம் தனித்தவர்கள் யாரும் சொல்லக்கூடாது. तो इसलिए हम में से कोई नहीं कह सकता कि मैं अकेला हूँ, நான் தனியா இருக்கேன், मैं अकेला हूँ, எனக்கு யாருமே கிடையாது, मुझे कोई नहीं है, எனக்கு எந்த துணையும் கிடையாது. मुझे कोई सहायता नहीं है। நமக்கு தேவ தூதர்களின் சேனையை கர்த்தர் நமக்கு அனுப்பி வைக்கிறார். परमेश्वर अपने फरिश्ते की सेना को ही दिया है। பாருங்கள், யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும் பொழுது தேவனுடைய சேனையை அனுப்பி விடுத்தார் ஆண்டவர். याकूब को जब परमेश्वर जाते समय उसकी सेना को भिजवा के दिया। இதை யாக்கோபு காண்கிறான். जब इस चीज को याकूब देखता, அடுத்தபடியாக நாம் வாசிப்போமேயானால், अगर अगला पढ़ते हैं, மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். मार्क की सुसमाचार की पुस्तक 1 अध्याय 13 वचन पर, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து जब रेगिस्तान पर वो 40 दिन रहकर சாத்தானால் சோதிக்கப்பட்டு शैतान के द्वारा परीक्षा அங்கே लेकर காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். वहां पर जंगल पर जानवरों के साथ वो थे। தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். परमेश्वर के दूत उसकी सेवकाई किए। பாருங்க, ஆண்டவர் வனாந்தரத்துல परमेश्वर रेगिस्तान पर சாத்தானால சோதிக்கப்படுகிறார். शैतान के द्वारा परीक्षा लिया गया காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். और वहां पर जंगल के जानवर वहां पर थे। ஒரு பக்கம் வனாந்தரம், एक बाजू रेगिस्तान, இன்னொரு பக்கம் சாத்தானால சோதனை, एक बाजू शैतान के द्वारा परीक्षा, அடுத்தல காட்டு மிருகங்கள் போராட்டம். और जंगल जानवर போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிறார். और बड़ी एक मुसीबत पर है। இவைகளின் மத்தியிலேயும் इसके बीच में भी தேவதூதர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். परमेश्वर के फरिश्ते उसकी सेवा की। தேவதூதர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். परमेश्वर के फरिश्ते वहां पर उसकी सेवा करते। அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் वैसे हमारे जीवन पर பெரிய வனாந்தரங்கள் வந்தாலும், कितने बड़ी रेगिस्तान क्यों ना हो, எவ்வளவு பெரிய சாத்தானுடைய சோதனைகள் கடந்து कितने வந்தாலும், बड़ी शैतान की वो परीक्षा क्यों ना हो, எவ்வளவு பெரிய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி போராட்டம் பண்ணினாலும், कितने बड़े शत्रु हमारे विरोध खड़े रहकर युद्ध करे क्यों ना, தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். परमेश्वर के फरिश्ते हमारी वो सेवा करते। அவைகளின் நடுவிலே தேவன் நமக்கு ஊழியம் செய்ய பணிவிடை தூதர்களை வைத்திருக்கிறார். उनके बीच में भी परमेश्वर अपनी सेवा करने के लिए वो रखे हैं। அதனால் வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள், உபத்திரங்கள், சோதனைகள், போராட்டங்கள், தனிமைகளை கண்டு, इसलिए हमारे जीवन पर आने वाले परेशानी मुसीबतों को देखकर, வனாந்தரத்தை கண்டு, जंगल रेगिस्तान को வறுமையை देखकर, கண்டு, गरीबी को நாம் देखकर சோர்ந்து போக கூடாது. हम निराश नहीं हो जाना। தேவன் தம்முடைய தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பி வைத்திருக்கிறார். परमेश्वर अपने फरिश्ते को हमारी सेवा टल करने के लिए भेजा है। நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. इसके लिए ये नहीं कहना है कि मैं अकेला हूँ, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. मेरी जिंदगी एक जंगल है कर नहीं என் बोला। வாழ்க்கையில சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. मेरे जीवन पर परीक्षा के ऊपर परीक्षा आ என் रही है வாழ்க்கையில नहीं बोला। போராட்டத்துக்கு மேல் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. मेरे जीवन पर मुसीबत के ऊपर मुसीबत आती है, அவைகளின் மத்தியிலேயோ उसके बीच में भी தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். अपने फरिश्ता जो है परमेश्वर हमारी सेवा टल करने के लिए दिया। பணிவிடை செய்யும் தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर सेवा टल करने के लिए अपने फरिश्ते दिए हैं। அடுத்தபடியாக வாசிக்கிறோம், अगला हम पढ़ते हैं லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका की सुसमाचार 22 அதிகாரம் उसकी 22वां अध्याय 43 வசனத்தை வாசிக்கிறோம். उसके 43वां वचन, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி तब आकाश में से एक दूत प्रकट होकर அவரை பலப்படுத்தினான். उसको बलवंत किया। இயேசு கிறிஸ்து பாடுபடும் நேரம் வந்த பொழுது जब यीशु मसीह की परिश्रम उठाने की समय आई, சீசர்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க. चेलों सब सो रहे थे। இயேசு यीशु मसीह முழங்கால் படியிட்டு, वो घुटने टेक कर, பிதாவே, हे पिता, பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், यदि ये कटोर मुझसे हट जाए तो हट जाए, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, पर तो भी मेरी नहीं परंतु तेरी इच्छा உம்முடைய पूरी हो। சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். तेरी इच्छा पूरी हो कर प्रार्थना किया। வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். वह बड़े दुख के साथ प्रार्थना किया। அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று उसकी பார்க்கிறோம். पसीना जो है वो खून के जैसा नीचे गिरने लगा। இயேசுவால முடியாத ஒரு கட்டம் வருகிறது. अब यीशु मसीह से भी नहीं हो सकता, वैसे एक परिस्थिति आ அந்த गई। பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, हे परमेश्वर, ये कटोरा अगर मुझसे हटे तो हट जाए, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய तो சித்தத்தின்படி भी मेरी நடக்கும். नहीं परंतु तेरी इच्छा हो। இப்படிப்பட்ட நேரத்திலேயும், इस समय पर भी, பலவீனப்பட்ட நேரத்திலேயும் कमजोर के समय पर இயேசுவுக்கே भी, பலவீனம் வந்து விட்டது. यीशु मसीह की कमजोरी की समय ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் பாருங்கள். वो प्रभु को देखकर प्रार्थना की। தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி तब स्वर्ग से एक दूत उसको दिखाई दिया, இயேசுவை பலப்படுத்தினான். जो
उसे सामर्थ देता था। தேவதூதர்கள் நம்மை பலப்படுத்துகிறார்கள். तो इसका मतलब परमेश्वर के फरिश्ते हमें बलवन्त देते பலவீனத்தின் நாட்களிலே, कमजोर के समय पर, நம்மால முடியாது என்று சொல்லுகிற நேரங்களிலே, हमसे नहीं होगा बोलने की समय पर, இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது, अब इसके आगे मैं जी नहीं पाऊंगा, என்னால் இது மேல என்னால நடக்க முடியாது, अब इसके आगे मैं चल नहीं पाऊंगा, என்னிடத்தில் எந்த பலனும் இல்லை मेरे पास कोई बल नहीं है என்று நம்முடைய பலவீன நேரங்களிலே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, हम कमजोर होकर जब परमेश्वर से प्रार्थना करते हैं, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். परमेश्वर अपने दूतों को भेजकर वो सामर्थ देता है। தேவதூதர்கள் நம்மை பலப்படுத்துகிறார்கள். परमेश्वर के फरिश्ते हमें பலவீன நாட்களில் நம்மை பலப்படுத்துகிறார்கள். कमजोर के समय पर हमें बल देते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தர நாட்களிலே, हमारे जीवन पर जंगल के சோதனை நாட்களிலே, परीक्षाओं के दिनों போராட்டத்தின் நாட்களிலே, युद्ध के समय पर தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்கிறார்கள். परमेश्वर के उसके दूत हमें सेवा करते हैं। யாக்கோபு தனிமையாய் இருக்கும் பொழுது, याकूब जब अकेला रह गया, அங்க தேவதூதர்களை காண்கிறான். वहां पर वो फरिश्ते को देखा, அவர்கள் மேலும் கீழும் இறங்கிறார்கள். वो ऊपर नीचे उतर रहे थे। இப்படியாக தேவதூதர்கள் பல விதங்களிலும் பரிசுத்தவான்களுக்கு இங்கே பணிவிடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். इस प्रकार परमेश्वर के फरिश्ते कई प्रकार की सेवा टहल करते हैं। இன்னும் பார்ப்போமேயானால், अगर और भी देखें, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் प्रेरित काम की 12वां अध्याय 7-8 வசனங்களில் வாசிப்போமேயானால், 7-8 पढ़ोगे, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். तब परमेश्वर का दूत वहां पर आकर खड़ा रहा। அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. उस कमरे में ज्योति आया। அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, वो पतरस को पसली पर சீக்கிரமாய் எழுந்து जल्दी उठ, எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். उसको जल्दी उठाया। தூதன் அவனை நோக்கி, दूत उसको देखकर, அறையை கட்டி तू अपना कमर बांध, பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். तू अपने पैरों का पहन। அவன் அந்தபடியே செய்தான். वो उसी तरह किया। தூதன் பின்னும் அவனை நோக்கி, फिर फरिश्ता उसको देखकर, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு तू अपने कपड़े पहनकर என் பின்னே வா என்கிறான். तू मेरे पीछे हो ले। பாருங்கள், देखो, இங்கே பேதுரு அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். पतरस यहाँ पर बंदी गृह पर बंद था। மறுநாள் அவருக்கு சிறைச்சேதம் பண்ண வேண்டும். अगला दिन उसका सर को काटने वाले। இப்பொழுது பேதுரு இங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். अब पतरस तो यहाँ पर बंदी गृह पर बंद है। அவருக்காக उसके लिए சபையார் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். कलीसिया के लोग लाव लगाकर प्रार्थना करने लगे। அவர்கள் ஊக்கமாக ஜெபித்த பொழுது, जब उन्होंने प्रार्थना किया, ஆனா பேதுரு என்ன செய்துகிட்டு இருந்தார் தெரியுமா? पतरस क्या कर रहे थे? அதுக்குள் மேலுள்ள வசனத்தை வாசிக்கிறோம். उसके ऊपर के वचन पढ़ोगे, அவரை சுற்றிலும் 2 சேவகர்களுக்கு நடுவில் நல்லா தூங்கிட்டு இருந்தார். वह 2 जो सिपाहियों के बीच में अच्छा सो रहे थे। நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். वो अच्छा सो रहे थे, ஆனால் पर அங்கே சபையார் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். कलीसिया के लोग उसके लिए प्रार्थना कर रहे थे। சபையார் ஜெபித்த பொழுது, जब उन्होंने प्रार्थना किया, தேவதூதன் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே போனான். वहां पर परमेश्वर का दूत वहां पर बंदी गृह உள்ளே के போன अंदर गया। உடனே அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. जब बंदी गृह के अंदर गया तो वहां पर एक बड़ी उजाला। தேவதூதன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரம் எந்திரி. वहां पर पतरस को दूत बसली पर मार कर कहा, उठ जल्दी, என்ன தூங்கிட்டு இருக்கிற? क्यों सो रहा है? அறையை கட்டிக்கொள், अपना कमर बांध, பாதரட்சை தொடுத்துக்கொள். अपने पैर पर चप्पल पहन ले। அந்தபடியே அவன் செய்தான். वैसे ही किया। நம்பிக்கை விடாத, भरोसा मत छोड़, நம்பிக்கை விட்டுறாத, भरोसा मत छोड़, நம்பிக்கையில நிலைத்திரு, भरोसा पर बने நம்பிக்கை रहो। உள்ளவனாக இரு. वो भरोसा पर बने வஸ்திரத்தை रहो। போர்த்திக்கொள், वस्त्र को पहन कर பின்னால வா. मेरे पीछे हो ले। பேதுரு சொன்ன மாதிரியே பின்னால போறாரு. पतरस जैसे बोला वैसे ही पीछे गया। இங்க தேவதூதன் முதல் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து यहाँ पर 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். पहला द्वार रक्षक रखवाले को भी पार कर कर பின்பு दूसरा भी முதல் पार कर कर। காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து यहाँ पर पहला रखवाले को भी पार कर कर दूसरा रखवाले को भी पार कर कर நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, वो नगर के ओर जाने वाले लोहे के दरवाजे के पास आए। அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. वो अपने आप वो फाटक उनके लिए खुल गया। அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு उनके उस मार्ग से वो निकलकर ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். और वो निकलकर एक ही गली होकर गए। உடனே தேவதூதன் அவனை விட்டு விலகி போய்விட்டான். तुरंत ही स्वर्गदूत से छोड़कर चला गया। பாருங்கள், சபையார் பேதுருக்காக ஜெபித்த பொழுது जब कलीसिया के लोग उसके लिए प्रार्थना की, தேவதூதன் நேர சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். वहां पर स्वर्गदूत वह बंदी गृह के अंदर चले गया। சிறைச்சாலைக்குள்ளே தேவதூதன் போன உடனே அறையில வெளிச்சம் பிரகாசிக்கிறது. वहां पर जाने के बाद वह बंदी गृह के अंदर उजाला आया। பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழும்பு. पतरस को वह पसली पर मारकर उठाया। என்ன படுத்து கிடக்கிறா? क्यों सोया हुआ है? நம்பிக்கையில சோர்ந்து போகாத, भरोसा पर निराश मत हो जाओ, நம்பிக்கை உள்ளவனாயிரு, भरोसा के साथ रहो, பாதரட்சை
பாதரட்சிகளை தொடுத்துக்கொள், अपने जूते पहन लो, அறையை கட்டிக்கொள், अपने कमर बांध लो, வஸ்திரத்தை போர்த்திக்கொள், कपड़े को पहन எனக்கு लो பின்னாலே வா. और मेरे पीछे हो ले। அப்படி வந்து கொண்டே இருந்தார்கள். वो जब ऐसे आ रहे முதல் காவல் திறந்தது, இரண்டாம் காவல் திறந்தது. पहला रक्षा वो रखवाला खुल गया, दूसरा खुल गया। நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டை தானாக திறக்கிறது. वो नगर की ओर जाने वाले वो लोहे की दरवाजा खुल गई। அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு வீதி நடுக उस फाटक के ओर निकलकर வீதிக்கு வெளியே கொண்டு பேதுரை விட்டுட்டு தேவதூதன் போய் गली के ओर निकलकर वह दूध चले गया। இப்பதான் பேதுருக்கு தெளிவு வருகிறது. अब पतरस को मालूम पड़ा। 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 11 वचन पर पढ़ते हैं, பேதுருக்கு தெளிவு வந்தபோது तब पतरस ने सचेत होकर कहा, ஏரோது கைக்கும் अब मैंने सच जान लिया யூத है ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி क्या प्रभु ने अपने स्वर्गदूतों भेजकर கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி मुझे हेरोद के हाथ से छुड़ा लिया। அனுப்பினார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். अब मैं जान गया कि परमेश्वर ने अपने फरिश्ते को भेजकर मुझे बचा लिया। பாருங்க, இப்பதான் தெரியுது. अब उसको मालूम पड़ा யூதருடைய கைக்கும் यहूदियों के हाथों से யூத ஏரோது கைக்கும் हेरोद के हाथों யூத से ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்க यहूदियों की सारी आशा से தூதன் அனுப்பி கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார் वह दूत को भेजकर हमें छुड़ा लिया। என்று இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறார். अब इस बात को वह जान लिए। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயும் तो हमारे जीवन पर भी நாம் ஜெபிக்கும் பொழுது, जब हम प्रार्थना करेंगे, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, हम दूसरों के लिए जब प्रार्थना करेंगे, மற்றவருடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். दूसरों के जीवन पर रहने वाली बंदीगृह को बदलता है, மற்றவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். दूसरे के जीवन पर छुटकारा देता है। அவங்க சிறையில இருக்கிறது பேதுரு, बंदीगृह पर पतरस है, நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். वो तो अच्छा सो रहे थे, எந்த கவலையும் இல்ல. कोई चिंता नहीं, நாளைக்கு தலை போகுது, कल उसका सर निकालने वाले, ஆனாலும் தூக்கம். फिर भी सो रहे। பேதுரு சீலாவையும் பவுலி சீலாவையும் சிறைச்சாலை அடைத்த போது पाउल और सीला को जब बंदीगृह पर बंद किए, அங்க என்ன செய்தாங்க? அவர் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. वहां पर क्या कर रहे थे? वह प्रार्थना कर रहे थे। கர்த்தர் அங்க விடுதலை கட்டளையிட்டார். परमेश्वर छुटकारा दिए, சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் திறந்தது, அழகா இருந்தது. बंदीगृह खुल गया, वहां पर उनका बंधन खुल गया। ஆனால் இங்க பேதுரு சோர்ந்து போய் அங்க சிறைச்சாலையில் இருக்கிறார். और यहाँ पर पतरस निराश होकर बंदीगृह पर थे, ஆனால் சபையார் அவனுக்காக ஜெபித்தார்கள். पर कलीसिया के लोग इसके लिए प्रार्थना की। கர்த்தர் அங்க பெரிய விடுதலை கட்டளையிட்டார். वहां पर परमेश्वर एक बड़ी छुटकारा दिया। அதனால் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. इसलिए धर्मी की जो लव लगाकर करने वाली प्रार्थना पर बहुत ही प्रतिफल है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. उद्धार पाए हुए प्रभु के बच्चों की प्रार्थना बहुत ही प्रतिफल है। அவைகள் சிறைச்சாலையை திறக்கும், वो बंदीगृह की दरवाजा खोलेगी, இரும்பு கதவுகளை திறக்கும், लोहे की दरवाजा खुल जाएगा, கட்டுகளை அறுக்கும், बंधन को खोल देगा, ஜனங்களை விடுதலையாக்கும். लोगों को छुड़ा लेगा। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் उद्धार पाए हुए प्रभु के बच्चों, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். हर एक लोग हम प्रार्थना करना है, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், हमारे देश के लिए, தேசத்துக்குள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், देश के लोगों के लिए प्रार्थना करना ஆத்தும है, மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், प्राणों के लिए प्रार्थना करना है, விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், विश्वासियों के लिए प्रार्थना करना है, கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், जो लोग बंधन पर है उन लोगों के लिए प्रार्थना करना है, பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், पाप पर रहने वाले लोगों के लिए प्रार्थना करना है, தேசத்துல தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், देश पर रहने वाले नेता के लिए प्रार्थना करना அவர்கள் है, மனக்கண்களை திறக்கும்படியாக, उनकी मन की आंख को खोलने के लिए, சத்துருடைய சிறையில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக, शत्रुओं को सारे बंधन से छुड़ाने के நாம் लिए ஜெபிக்கும் பொழுது जब हम प्रार्थना करेंगे, கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். परमेश्वर छुटकारा देते हैं, சிறையிருப்பை மாற்றி போடுகிறார். बंदीगृह को सारे बंधन को தேவ खोल தூதர்களை देते हैं, அனுப்பி வைக்கிறார். अपने फरिश्ते भिजवाते हैं, விடுதலை கட்டளையிடுகிறார். छुटकारा देते हैं, அடைப்பட்ட வாசல்களை திறந்து விடுகிறார். बंद किया दरवाजा खोलते கட்டுகளை हैं, அறுக்கிறார். बंधन को तोड़ते அங்கே हैं, வெளிச்சம் பிரகாசிக்கிறது, ज्योति उजाला होती है, நம்பிக்கை உண்டாகிறது. भरोसा उत्पन्न होती है। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन पर भी தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது परमेश्वर के सम्मुख पर प्रार्थना करते கர்த்தர் हैं, தேவ தூதர்களை அனுப்பி परमेश्वर अपने फरिश्ते भेजकर விடுதலை கட்டளையிடுகிறார். छुटकारा देते हैं, கட்டுகளை அறுக்கிறார். बंधन को खोल देते हैं। அடுத்தபடியாக இன்னும் வாசிப்போமே ஆனால் अगला पढ़ते हैं, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் पहला राजाओं की पुस्तक 19वां 4ஆம் अध्याय, வசனத்திலே வாசிக்கிறோம். उसका 4था वचन, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் वह राजस्थान के एक दिन के मार्ग पर चलकर ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து एक पौधे के नीचे बैठकर தான் சாக வேண்டும் என்று கோரி मैं मरना है करके, போதும் கர்த்தாவே बस हो गया என் परमेश्वर, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், मेरे प्राण को उठा ले, நான் என் பிதாவை பார்க்கல நல்லவன் அல்ல. मेरे पिताओं से, मैं मेरे पूर्वजों से अच्छा नहीं हूँ। பாருங்க எலியாவுக்கு என்ன ஆச்சு பாருங்க. एलिया को क्या हो गया? தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவர், वो परमेश्वर के लिए बड़े कार्य किया, தேவனுக்கு முன்பாக நின்றவர், परमेश्वर के सामने खड़ा रहने वाला, ஜெபத்தினால் அக்னியை இறக்கினவர், प्रार्थना के द्वारा आग को उतार दिया था, வானத்தை அடைத்தவர், आकाश को भी बंद किया, வானத்தை திறந்து
திறந்தவர். आकाश को खुलवा दिया। பாருங்க, ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு एक स्त्री की बातों को सुनकर சோர்ந்து சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிட்டார். वह निराश होकर पौधे के नीचे जाकर बैठ போதும் गया। கர்த்தாவே போதும், बस हो गया என் परमेश्वर, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், मेरे प्राण को उठा लो। என் பிதாவை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. मेरे पूर्वजों से भी, मेरे पिताओं से भी मैं अच्छा नहीं எலியாவுக்கு हूं। ஒரு பெரிய சோறு வந்து விட்டது. एलिया को एक बड़ा निराशा आ गया। சூரச்செடி கீழே போய் படுத்துக்கொண்டார். इस प्रकार पौधे के नीचे सो गया। சூரச்செடி கீழே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். वह पौधे के नीचे लेटा हुआ था। 5 வசனத்திலே வாசிக்கிறோம். 5 वचन पर पढ़ते हैं, அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, एक दूत उसको जगाकर, எழுந்திரு, उठ, போஜனம் பண்ணு என்றார். खाना खा। சுடப்பட்ட அடையையும் वो बनाया हुआ रोटी, ஒரு பாத்திரத்துல தண்ணியையும் एक बर्तन पर पानी தலைக்கு மாட்டில் வச்சுட்டு போயிட்டார். उसके सर पर रख कर चले गए। எழுப்பி விட்டு சாப்பிடு उठो खाओ। எடுத்து சாப்பிட்டாரு, वो खाए थे, தண்ணி குடிச்சாரு, पानी पिए, ரெண்டாவது படுத்துக்கிட்டாரு. दूसरा सो गए। அடுத்தாலும் தூதன் விட்ட பாடில்ல. अगला दिन भी आकर फरिश्ता नहीं छोड़ा। தேவதூதன் பரப்பிட்டு மீண்டும் வருகிறான், ரெண்டாம் தரம் வருகிறான். दूसरे बार आया वापस, அவரை தட்டி எழுப்புகிறான், उसको फिर से जगाया, எழுந்திரு, उठ, போஜனம் பண்ணு, भोजन खा, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் अब तू जाने वाला मार्ग बहुत दूर है। என்று 7 வசனத்திலே வாசிக்கிறோம். 7 वचन पर पढ़ते 8 வசனத்திலே வாசிக்கிறோம். 8 वचन पर, அவன் எழுந்து புசித்து குடித்து वह उठकर खाकर, அந்த போஜன பலத்தினால் वह भोजन के बल से 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் வரை போனான். वो 40 दिन रात तक वो ओरे पर्वत तक पहुंच गया। பாருங்கள், சோர்ந்து ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு சோர்ந்து போய் கிடந்த எலியாவை एक स्त्री की बातों को सुनकर निराश होने वाला एलिया के जीवन இங்கே पर தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி परमेश्वर के फरीसे को அவனை भेजकर, தட்டி எழுப்பி उसको जगाकर, அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து उसको रोटी और पानी पिलाकर, அவனை விசாரித்து उसको पूछकर அங்கே பலப்படுத்துகிறார். वहां पर वह बलवंत किया। அந்த ஆகாரத்தை புஷிச்ச உடனே அவனுக்கு பலம் வந்துட்டு. वो खाना खाने के बाद उसके अंदर ताकत आया। அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் वैसे हमारे जीवन पर என்ன காரியத்தில் நாம் சோர்ந்து போயிருந்தாலும் कौन से बातों पर हम निराश हो गए, தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளும் பொழுது, परमेश्वर के वचन को जब हम தேவனுடைய निकालेंगे, சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது प्रभु के सम्मुख पर प्रार्थना करेंगे, தேவன் நம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். परमेश्वर अपने बल से भरपूर करते हैं। வாழ்க்கையில் எதை நினைத்தும், हमारे जीवन पर எதை किसी बात கண்டும் किसी को देखकर வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போக கூடாது. हम निराश नहीं हो जाना। தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். प्रभु के वचन को खा लेना, தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். प्रभु के सम्मुख पर प्रार्थना करना। அந்த போஜன பலத்தினால் 40 நாள் இரவும் பகலுமாக ஒரே பர்வதம் ஏற போனான். उस भोजन के बल से 40 दिन रात वो रे पर्वत तक पहुंच गए। இங்கு கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி அவனுடைய சோர்வை மாற்றி தொடர்ந்து உற்சாகப்படுத்தி ஓட செய்தார். परमेश्वर यहाँ पर लगातार अपने इस फरिश्ते को भेजकर उसको निराशपन को बदलकर उसको वापस अपने जीवन पर चलाया। நாம மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும். हम भी दूसरे को யார் उत्साहित யாரெல்லாம் करना। சோர்ந்து இருக்கிறாங்களோ जो निराश हो गए, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து प्रभु के वचन को देकर அவங்களுக்காக ஜெபம் பண்ணி उसको प्रार्थना करके அவர்களை தொடர்ந்து ஓட வைக்க வேண்டும். लगातार उसको चलाना है। எத்தனை பேருடைய ஓட்டம் தடைபட்டு காணப்படுகிறது, कितने जन की जीवन रुका गया, எத்தனை பேர் வார்த்தையினால சோர்ந்து போயிருக்கிறார்கள், कितने जन दूसरे के शब्दों सुनकर निराश எத்தனை हो பேர் गए, நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். कितने जन लेट गए, தேவன் அவர்களை குறித்த நோக்கம் திட்டம் தடைபட்டு இருக்கிறது. परमेश्वर रखे हुए मकसद वो रुक गया। எலியாவை கொண்டு தேவன் திட்டம் நிறைவேறவில்லை. एलिया को लेकर परमेश्वर की इच्छा पूरा नहीं हो எலியாவை गई। கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது, एलिया को लेकर करने वाली कई कार्य थी, ஆனால் எலியா சோர்ந்து படுத்துக் கொண்டார். पर एलिया उसके पहले निराश हो गए। கர்த்தர் தேவ தூதன் அனுப்பி परमेश्वर अपने दूतों को அவனுக்கு भेजकर அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து उसको रोटी और पानी ஒன்றுக்கு देकर 2 நேரம் தட்டி எழுப்பி, एक दो बार उसको जगाकर, சிலர் ஒரு நேரம் சொல்லிட்டு விட்டுருவாங்க. कई लोग एक बार बोल के छोड़ देंगे। தேவதூதன் 2 நேரம் தட்டி எழுப்பி, यहाँ पर परमेश्वर का எழும்பு फरिश्ता दो எழும்பு बार, சாப்பிடு சாப்பிடு, उठ उठ खाओ खाओ, எந்திரி, जल्दी उठो, நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, चलने वाला मार्ग और कोई दूर है, ஒரே பர்வதம் வரை போக வேண்டி இருக்கிறது. तेरे को रे पर्वत तक जाना है। அந்த போஜன பலத்தினால எந்திரிச்சிட்டான். वह भोजन के बल से उठ गया। நம்முடைய வார்த்தை மற்றவர்களை பலப்படுத்தணும். हमारा शब्द दूसरे को बलवंत करना, மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். दूसरे को बलवंत देने वाला बात आना चाहिए, மற்றவர்களை சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरे को निराश करने वाली शब्द नहीं बोलना மற்றவருடைய வாழ்க்கையில உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். दूसरे के जीवन पर उत्साहित करना है। நம்முடைய வார்த்தையெல்லாம் மற்றவர்களுக்கு உற்சாகப்பட வேண்டும். हमारी बातों से दूसरे लोग उत्साहित நம்முடைய होना है। வார்த்தையெல்லாம் மற்றவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். हमारी बातों से दूसरे लोग उत्साहित நம்முடைய होना है। வார்த்தையெல்லாம் மற்றவர்கள் பலப்பட வேண்டும். हमारी बातों से दूसरे लोग बलवंत होना है। நம்முடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். हमारी बातों को सुनकर दूसरे लोग परमेश्वर की इच्छा करना है। பாருங்க, தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி देखो परमेश्वर का फरिश्ता ஒரு उसको வழியா जगाकर எழுப்பி விட்டுட்டாரு. एक मार्ग से उसको उठा लिया। சாப்பிட்டுட்டு அந்த பள்ளத்துல 40 நாள் ஓடுறாரு. अब 40 दिन बल से वो दौड़ ரவும் रहा है। பழகலும் பார்க்காம वह रात
दिन नहीं देखा। ஏன்னா தேவ தூதன் கொடுத்த அந்த சாப்பாடு அவருக்கு பெரிய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்துட்டு परमेश्वर दिया हुआ भोजन उसको बड़ा उत्साह दिया, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. क्योंकि परमेश्वर का वचन सामर्थ மனுஷன் है। அப்பத்தினால மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வார்த்தைனாலும் பிழைப்பான். परमेश्वर के शब्दों से जी। நம்முடைய வார்த்தைகள் हमारा शब्द மற்றவர்களை பிழைக்க செய்ய வேண்டும், दूसरे को जीवित रखना है, மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும், दूसरे को बलवंत करना है, மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், दूसरे को उत्साहित करना है, அவர்கள் தொடர்ந்து ஓட வழி செய்ய वो வேண்டும். लगातार दौड़ने के लिए सहायता करना है। தேவதூதன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். परमेश्वर का फरिश्ते ऐसे அப்ப करता है। அந்த தேவதூதனுக்கு செய்யும்படியாக ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணணும் நாம. तो इसलिए हम उस फरिश्ता करने के लिए हमको प्रार्थना அப்ப करना है। ஆண்டவரே தேவதூதன் அனுப்பி விட்டுருவாரு. तब परमेश्वर अपने दूतों को भेजेगा, ஆண்டவர் மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்கிடுவார். बाकी सब कुछ वो देख लेगा। அப்ப எலியாவுக்கு தேவதூதனை கர்த்தர் அனுப்பி சோர்வை எல்லாம் மாற்றி தொடர்ந்து ஓட செய்தார். परमेश्वर एलिया को अपने फरिश्ते भेजकर उसको लगातार दौड़ने के लिए सहायता அப்ப किया। தேவதூதன் செய்த காரியங்கள் என்ன? तो फरिश्ते किए हुए काम क्या है? எலியா சோர்ந்து போயிருக்கிறதா நேரங்களிலே एलिया जब निराश होने की परिस्थिति पर, தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி परमेश्वर का फरिश्ता उसको அவரை जगाकर தொடர்ந்து உற்சாகமாக ஓட और செய்தார். लगातार दौड़ने के लिए சோர்வை எல்லாம் மாற்றி போட்டார். उसकी सारी निराशपन बदल गई। பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது पतरस जब वो बंदीगृह पर था, சபையார் பேதுருக்காக ஜெபித்தார்கள். कलीसिया वाले उसके लिए प्रार्थना की। கர்த்தருடைய தூதன் परमेश्वर का फरिश्ता சிறைச்சாலைக்குள்ளே போய் बंदीगृह के अंदर जाकर வெளிச்சம் பிரகாசித்தது. वो एक उजाला ज्योति हुई, பேதுருவை தட்டி எழுப்பி पतरस को जगाकर அங்கே சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். वहां पर बंदीगृह से उसे बाहर ले आया। இயேசு சேவை சித்தத்தை செய்ய நிறைவேற்ற நேரம் வந்த பொழுது जब यीशु मसीह पिता का इच्छा पूरा करने की वक्त आई அவர் थी, வியாகுலப்பட்டு ஊக்கமாய் ஜெபித்தார். वह व्याकुल के साथ रोकर प्रार्थना किए। தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். परमेश्वर का दूत उसको बलवंत दिए। நம்முடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டு இருக்கிறோமா? क्या आप भी आपके जीवन पर निराश हो गए? தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது जब तुम परमेश्वर के सम्मुख पर கர்த்தர் प्रार्थना करोगे, தேவதூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார். परमेश्वर अपने फरिश्ते को भेजकर बलवंत देगा। இயேசுவுக்கு வனாந்தரம் வந்தது, यीशु मसीह को रेगिस्तान आया, பிசாசினால் சோதனை வந்தது, शैतान के द्वारा परीक्षा आई, போராட்டங்கள் வந்தது. उसको कई प्रकार की युद्ध आई, ஆனாலும் फिर भी தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். परमेश्वर के फरिश्ते उसकी मदद सहायता कर रहे நாம் थे। அதை நன்றாக அறிந்து கொள்ள हम வேண்டும். इस बात को जानना है, நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள் சோதனைகள் जब இருக்கும் हमारे பொழுதும் जीवन पर शैतान की क्रिया युद्ध होते समय, வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் रेगिस्तान की जिंदगी होती है, தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறார். परमेश्वर के फरिश्ते हमारी सहायता करते हैं। யாக்கோபின் வாழ்க்கை தனிமையாக கைவிடப்பட்ட நிலைமை, याकूब के जीवन पर अकेला छोड़ा हुआ தனித்த परिस्थिति, நிலைமை, अकेली परिस्थिति, ஒண்ணுமே இல்ல, कुछ भी नहीं, கையில கோலும் கையுமா தான் இருக்கிறான். वो केवल एक लाठी उसके पास था, வனாந்தரம், जंगल, வெறுமை, खालीपन, தனிமை, अकेलापन, கைவிடப்பட்ட நிலைமை. त्यागा हुआ परिस्थिति। தேவதூதர்கள் परमेश्वर के फरिश्ते அவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக மேலும் கீழே இறங்குறதை பார்த்தான். वहां पर सीढ़ी पर उतरकर और चढ़ना, इस बात को उसने देखा। நாம் தனிமையான நிலைமையில இருந்தால், हम अकेले परिस्थिति पर होते, வனாந்தரத்திலே இருந்தாலும், हम जंगल पर रहे तो भी, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், त्यागे हुए परिस्थिति पर तो भी, எனக்கு யாருமே இல்லையே, मुझे कोई भी नहीं है, ஒருவரும் இல்லையே, मेरे कोई नहीं है, உதவி செய்வார் இல்லையே, मेरी मदद सहायता कोई नहीं है। தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். परमेश्वर के फरिश्ते हमारी सहायता करते हैं। அங்கே இது தேவனுடைய வீடு என்று அங்கே சொல்லுகிறார். वो कहने लगा कि ये परमेश्वर के घर ही है। அவனுக்கு ஒரு பெரிய துணை, தேவதூதர்கள் துணையா இருந்தார்கள். वहां पर परमेश्वर के दूत उसके लिए एक सहायता थे। தேவதூதருடைய சேனையை அவனுடைய வாழ்க்கையிலே பிரயாணத்திலே கடந்து வந்தார். परमेश्वर के फरिश्ते उसके जीवन पर लौट कर आए। இந்த சிறியில் ஒருவனை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. इसलिए इस छोटों पर किसी को हम अर्पित नहीं सोचते। தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். हर समय पिता को दर्शन करते हैं। நம்மை பாதுகாப்புக்கும் பொறுப்பை தேவதூதரிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमारी रक्षा करने की जिम्मेदारी को परमेश्वर फरिश्ते को दिए। உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு तेरे पैर पत्थरों पर न ठोकना। அவர்கள் உன்னை தம்முடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார். वो लोग अपने हाथों हाथ उठा लेंगे। எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. कितनी बड़ी रक्षा है। தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். परमेश्वर ने उनको आज्ञा दिया है, நம்மை பாதுகாக்கும்படியான हमें रक्षा करने के लिए கட்டளை கொடுத்திருக்கிறார். वो आज्ञा दिए है। என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் சேதம் வந்துடக்கூடாது. मेरे बेटे को बच्चे को कोई भी प्रकार की हानि नहीं आना चाहिए। கல்லு தட்டிட்டு முள்ளு குத்திட்டு वो पैर लग गया, पत्थर लग गया, எந்த कांटा பிரச்சனையும் लग இருக்க गया, கூடாது. कोई भी मुसीबत नहीं होना है। அதனால கல்லு முள்ளு வர இடத்துல கையில தூக்கிறே. इसलिए जहाँ पर पत्थर और कांटे आएंगे वहां पर उठा ले। எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. कितनी बड़ी நம்மளை जिम्मेदारी பாதுகாப்பதிலே हमारी रक्षा पर। பெரிய பொறுப்பை தேவதூதர்கள்
தூதரோட கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். बड़ी रक्षा को परमेश्वर ने फरिश्ते के हाथों पर दे दिया. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி பணிவிடை ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். उद्धार को पूरा करने जाने वाले हम लोगों को प्रभु अपने सेवा टहल करने की आत्माएं दी है. ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். इसलिए हम अपने उद्धार को पूरा करने के लिए प्रयास करना है. நமக்கு ஊழியம் செய்ய பணிவிடை ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். हमारी सेवा टहल करने के लिए परमेश्वर अपनी आत्मा दिए हैं. அதனால வழியில நான் சோர்ந்து போய் விடக்கூடாது. इसलिए रास्ते पर हम निराश नहीं होना. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். परमेश्वर को उसकी छावनी डालकर प्रभु रक्षा करते हैं. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கணும். परमेश्वर को हर एक दिन हम डर कर जीना है. ஒவ்வொரு நாளும் தேவ அன்பிலே நிரம்பி ஜீவிக்க வேண்டும். हर एक दिन परमेश्वर के प्रेम से भरपूर होकर जीना है. ஒவ்வொரு நாளும் அக்கினியாய் மாற வேண்டும். हर एक दिन आग के रूप पर हमको बदलना है. தேவ அன்பினால் நிரம்பி வாழ வேண்டும். परमेश्वर के प्रेम से भरपूर होना है. தேவனோட ஐக்கியத்திலே நிறைந்து வாழ வேண்டும். परमेश्वर के संगति पर हम भरकर रहना है. தேவனோட உள்ள ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. प्रभु के साथ जो संगति उसे नहीं छोड़ना है. ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாள் பிரயாசப்பட வேண்டும். उद्धार पूरा होने के लिए प्रयास करना है. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஊழியம் செய்யும்படியாக इस प्रकार के लोगों के लिए தேவ தூதர்களை நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर अपने फरिश्ते को रखे. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? क्या हम सब प्रार्थना करेंगे? क्या எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். हम सब थोड़ी देर प्रार्थना करेंगे. ஹalleluya 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 சோதரம், ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக उद्धार को आजादी करने वाले हम लोगों के लिए ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களுக்காக उद्धार को पूरा करने के लिए प्रयास करने वाले हम அவர்களுக்கு लोग ஊழியம் செய்யும்படியாக उसकी सेवा करने के लिए தேவன் நமக்கு பணிவிடை செய்யும் தூதர்களை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारी सेवा टहल करने की आत्मा रखे. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையிலே इसलिए हमारे जीवन ஆவிக்குரிய வாழ்க்கையிலே आत्मिक के जीवन में தொடர்ந்து நாம் உற்சாகமாய் ஓடுவோம். लगातार हम दौड़ेंगे. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு வாழ்வோம். हर एक दिन परमेश्वर के डर के साथ जिएंगे. வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. हम अपने जीवन पर प्रार्थना की வேத जिंदगी வாசிப்பை नहीं छोड़ना. விட்டுவிடக்கூடாது. शास्त्र को पढ़ना नहीं விசுவாச छोड़ो. வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. विश्वास की जीवन नहीं பரிசுத்த छोड़ो. வாழ்க்கையை पवित्र விட்டுவிடக்கூடாது. जीवन को नहीं छोड़ो. சோர்வுக்கு அசதிக்கு பின்மாற்றத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. निराश पीछे अड़ गया इस बातों के लिए जगह ही नहीं देना. வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படியாக தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். हमारे रास्ते पर हमारी रक्षा करने के लिए परमेश्वर अपने फरिश्ते को आज्ञा देगा. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? थोड़ी देर हम प्रार्थना ஒரே करेंगे. நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார் தேவ தூதர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आपने हमारे लिए दिए हुए फरिश्ते के लिए प्रभु எங்களை धन्यवाद. பாதுகாப்பும் பொறுப்பை நீர் அவர்கள் கரத்திலே हमारी கொடுத்திருக்கிறீரே. रक्षा करने की सारी जिम्मेदारी को तूने दिया है. எங்களுக்கு துணை செய்யும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறீரே. हमारी सारी सहायता करने की सहायता को आपने दिया है. எங்களுக்கு உதவி செய்யும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறீரே. हमारी मदद करने की सहायता को आपने दिया है. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु तेरी स्तुति हो. ஹalleluya. எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு துணை செய்யும்படியான பொறுப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறீரே. सारी परिस्थिति परमेश्वर हमारी मदद करने के लिए आपने उनके हाथों पर जिम्मेदारी दी है. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. स्तुति हो प्रभु. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில வனாந்தரமானாலும் हमारे जीवन पर स्थान क्यों சோதனை ना हो, நேரமானாலும் परीक्षा क्यों ना हो, போராட்டம் या நேரங்களினாலும் युद्ध क्यों ना हो, தேவதூதர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வைத்திருக்கிறீரே. आप परमेश्वर हमारी सेवा टहल करने की உமக்கு आत्मा நன்றி रखें. ஆண்டவரே. आपको इसके लिए धन्यवाद हो எங்கள் प्रभु. பலவீனத்தின் நாட்களிலே हमारे कमजोरियों के दिनों में எங்களால் முடியாத நாட்களிலே हमसे नहीं होगा इसी परिस्थिति में ஆண்டவரே தேவதூதரை கொண்டு எங்களை பலப்படுத்துகிறீரே. परमेश्वर के फरिश्तों को देखकर हमें बलवंत करते हो. உமக்கு நன்றி ஆண்டவரே. इसके लिए आपको धन्यवाद. எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான சிறையிருப்பு நாட்களிலே हमारे जीवन पर आने वाले सारे बंदीगृह के கொண்டதான जीवन, கட்டுகள் மத்தியிலே शत्रु लेकर आने वाले सारे बंधन पर தேவதூதர்களை கொண்டு எங்களை விடுவிக்கிறீரே. परमेश्वर आपने फरिश्ते को भेजकर हमें छुड़ाते ஆண்டவரே हो. உமக்கு ஸ்தோத்திரம். इसलिए आपको சோர்ந்து धन्यवाद. போன நேரங்களிலே निराश होने वाले समय पर தேவதூதர்களை அனுப்பி अपने फरिश्ते को சோர்வை भेजकर மாற்றி सारी परीक्षा को தொடர்ந்து ஓட बदलकर செய்கிறவராக இருக்கிறீரே. लगातार दौड़ने के लिए सहायता உமக்கு करते நன்றி हो. ஆண்டவரே. इसके लिए आपको धन्यवाद हो ஹalleluya प्रभु. ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் எங்கள் தேவனே. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்லவரே. மை துதிக்கிறோம் நல்லவரே. மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ்
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றரட்சிப்பாரே ஏலாத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே உன்னாத்துமனே சரவர் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் உன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ ஒரு பாதையும் உன் கோடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு பாதையும் உன் கோடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பார் அவர் நாமத்தை நீ நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஹல்லேலூயா 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 மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் सब प्रभु की स्तुति करेंगे ஸ்துதி 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 நல்ல ஆண்டவரே अच्छे परमेश्वर இம்மட்டுமாக இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிற ஆசீர்வாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் अब तक इस बाइबल स्टडी आराधना को आशीर्वाद किए इसलिए आपकी स्तुति हो ஆண்டவரே நீர் எங்களோடு இடப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்காக உமக்கு आपने ஸ்தோத்திரம் हमसे बातें की हर एक शब्दों के लिए आपकी स्तुति हो ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு उद्धार पाए हुए प्रभु के बच्चों को ஆண்டவரே பணிவிடை செய்யும்படியாக परमेश्वर उनकी सेवा टहल करने के लिए தேவதூதர்களை வைத்திருக்கிறீர் என்று जो நாங்கள் अपने फरिश्ते को रखे हैं प्रभु இந்த நாட்டிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை உணர்ந்தவர்களாக इन दिनों पर हर एक बच्चों इस बातों को जानकर நாட்டிலே ஒவ்வொரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாக हर एक बच्चों अपने उद्धार को पूरा करने के लिए கர்த்தர் प्रयास பலன் करें கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर कृपा देकर चलाने के பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஏனோ தானோ என்று விட்டுவிடாதபடிக்கு और दिए हुए उद्धार को कैसे भी नहीं उपयोग பெற்றுக்கொண்ட करना ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படியாக उस उद्धार पर बने रहने के ஜெப लिए வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படியாக प्रार्थना के जीवन पर बने रहने के लिए ஆண்டவரே வசன வாசிப்பிலே நிலைத்திருக்கும்படியாக वचन को पढ़ने पर बने रहने के தேவ लिए அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக परमेश्वर के प्रेम पर बने பரிசுத்த रहने के வாழ்க்கையிலே लिए நிலைத்திருக்கும்படியாக पवित्र जीवन पर स्थिर விசுவாச रहने के लिए வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படியாக विश्वास पर बने रहने के लिए ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் लगातार प्रभु हर एक को कृपा देकर चलाइएगा ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி आपके फरिश्ते को भेजकर பரிசுத்தவான்களை வாழ்க்கையிலே நீர் என்னென்னலாம் உதவி செய்தீர் என்பார் पवित्र लोगों के जीवन पर तुमने क्या क्या मदद किए करके அதுபோல எங்களுக்கு வைத்திருந்தான தேவ தூதர்கள் எங்கள் வாழ்க்கையை उसी तरह हमारे जीवन पर भी परमेश्वर आपके செய்ய வேண்டிய फरिश्ते காரியங்களை செய்யும்படியாக परमेश्वर करने वाले कामों को கர்த்தர் करने के ஒவ்வொருவரையும் लिए தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக हर ஜெபிக்கிறோம் एक को बलवंत देकर चलाने के लिए हम प्रार्थना करते हैं ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும் आपके वचनों को सुनने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் हे प्रभु तेरी தொடர்ந்து स्तुति। ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் लगातार सेवकाई को आशीर्वाद करो ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும் सेवक को आशीर्वाद சுவாச करो குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் विश्वासी परिवार को आशीर्वाद ஒவ்வொரு करो கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து हर கொடும் एक के हाथ की कमाई को आशीर्वाद करो தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் देश के लिए प्रार्थना करते தேசத்துள்ள हैं ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் देश के प्रजा के लिए
लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। ஒவ்வொரு ஜனங்களுக்கு கர்த்தர் ஆட்களை சந்தித்து ரட்சிப்பீராக. हर एक बच्चों को उद्धार कर कर आप आशीर्वाद ஒவ்வொரு करो। ஜனங்களுக்கும் ஆண்டவரே பாவக்கட்டிலிருந்து, हर एक बच्चों पाप के बंधन வியாதி से, கட்டிலிருந்து, बीमारी के बंधन से, வறுமையின் கட்டிலிருந்து गरीबी के बंधन से கர்த்தர் ஆட்களை விடுதலை கொடுத்து परमेश्वर छुड़ाकर ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக மாற்றும். आपके नाम की महिमा के लिए இப்பொழுது बदलो। தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், हर एक नेता के लिए प्रार्थना करते அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். हैं, अधिकारी के लिए प्रार्थना அவருக்கு करते நல்ல हैं, ஞானத்தை கொடுப்பீராக. अच्छे ज्ञान दीजिएगा, ஆண்டவரே ஜனங்களை நடத்த முடியாத விவேகத்தை கொடுப்பீராக. लोगों को चलाने के अच्छे विवेक को दीजिएगा। தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக देश ஜெபிக்கிறோம், पर होने वाले हर एक सेवक के எல்லா लिए प्रार्थना करते ஊழியக்காரர்களுக்காக हैं, ஜெபிக்கிறோம். हर एक सेवक के लिए प्रार्थना करते हैं, ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. हर एक को उत्साहित करो। ஆண்டவரே हे प्रभु, தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக लगातार आपकी नाम की महिमा करो। ஜீவிக கிருபை பலன் தந்து வழி நடத்துவீராக. आपकी कृपा और अनुग्रह लगातार चले जाए। ஊழியத்தில் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. सेवकाई की सारी जरूरत को पूरा விசுவாச करो। மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. विश्वासी लोगों की सारी जरूरत को पूरा करो। தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. लगातार आपकी नाम की महिमा எங்களை करो। தாழ்த்தி தருகிறோம். हम अपने आप को नम्रता இயேசு करते கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கலாம் ஜீவனுள்ள நல்ல பிதா. हैं। यीशु मसीह के मधुर नाम से हम प्रार्थना करते हैं। अच्छा पिता, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सौभाग्यता இன்றும் என்று சதா காலங்களிலும் आज और वह सर्वदा நம் அனைவரோடு கூட हम सारे சகல लोगों के साथ, பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोगों के நித்திய साथ காலமாக நிலைத்திருப்பதாக. युगा युगा वो बने रहेगा। ஆமென். आमीन। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உன்னை ஒரு ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीर्वाद करें।